அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது. 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:30 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் கன்சல்ஸ் கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் நடத்தும் இணையவழி இணைப்பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு மூடனாக இருங்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அறிமுகத்திற்கு அறிமுகம் தேவையில்லை என்று சொல்வார்கள். அந்த வகையில் இவர் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு நபர். நற்புலரி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து நற்புலரியில் பயணித்து வரும் நபர். ஒவ்வொரு மாதத்தின் கீழ் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் மிகச்சிறப்பாக தன்னுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் தனக்கே உரிய பாணியில் மிக சிறப்பாக தமிழ் சொற்பொழிவில் வழங்கி வரும் நபர். இவங்க ஒரு அடிப்படையில் மேக்ஸ் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் தமிழ் மேல் உள்ள ஆர்வத்தின் காரணமாகவும் திருக்குறளின் மேல் உள்ள காதலின் காரணமாகவும் அவங்களுடைய செஷன்றது பார்த்திங்கன்னா தமிழ் சொற்பொழிவில் தான் இருக்கும். அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு மொழிநடையில் இருக்கும். தூய தமிழோடு சேர்ந்து வழக்கு மொழிகளும் கலந்து மிக அருமையாக பயிற்சிகளையும் கருத்துக்களையும் வழங்கி வரும் நபர். இவங்க திருக்குறளை வேட்டியில் எழுதி சாதனை படைத்தவங்க. சென்ற வருடம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவார்டு சிறந்த ஆசிரியருக்கான அவார்டு வாங்கினவங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஒரு நகைச்சுவை நடை அவங்களுடைய பேச்சில் எப்பொழுதுமே இருக்கும். பிஜி அசிஸ்டன்ட் மேக்ஸ் டீச்சர் இவங்க. நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு வராங்க. இவங்களுடைய மாணவர்களையும் இந்த தளத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு, அதாவது நற்புலரி மட்டும் இல்லாமல் மற்ற பல தளங்களில் இவங்க பயிற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. புத்தக திறனாய்வும் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரமான இன்றைய ஆளுமை கேஆர்பி நித்யாதேவி மேம் அவர்களை அறிமுகப்படுத்துவது நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ், ப்ளீஸ் வெல்கம் மேம், யூ கேன் ஸ்டார்ட் மேம். இந்த தளம் உங்களுடையது, நீங்கள் ஆரம்பிக்கணும். அன்னையுடன் வாழ்ந்த காலம் சிறிது, அன்னை தமிழுடன் வாழும் காலம் பெரிது. அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். இந்த மாத தலைப்பாக மூடனாக இருங்கள். எனக்கு ஃப்ராங்கா சொல்லணும்னா தலைப்பு எனக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னு கேட்டா, நம்ம மூடனா இருந்திருக்க தருணங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான தருணங்களா இருந்திருக்கு. இந்த மூடன் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம்னா அறிவிலி, நம்ம முட்டாள்னா கூட முட்டு கொடுக்குற ஒரு ஆள் தான். எடுபடியால் மாதிரி மடையன்னா மடையை திறந்து ஒரு ஆள், அந்த மாதிரிதான் பார்த்தது தருணம். ஏன்னா மூடன் அப்படின்னும் போது மெண்டல்னு ஒரு ஆள், மெண்டல்னு சொல்றாங்களே, மெண்டல்னா மெண்டல் தானா அப்படின்னு எங்க அப்பாட்ட எல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஐயா, அது நல்ல வார்த்தை. நான் நல்ல வார்த்தை அப்படின்னு சொன்னோன்னே நான் எழுதி வச்சிருக்கேன். ஐயா மெண்டல், ஐயா மெண்டல், ஐயா மெண்டல்னு. என்னடா ஐயா மெண்டல்னு எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். மெண்டல் அப்படின்னு சொன்னா நல்ல அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, எதையும் யோசிச்சு செய்யறவங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மெண்டல் டிஸார்டர் அப்படின்னு சொன்னாதான் கண்டிப்பா நட்டுக்கலண்டு ஓடாத வண்டி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஐயா மென்டல் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நீங்களாம் எனக்கு மென்டரா இங்க வந்துட்டீங்க. நிறைய விஷயங்கள் நான் நிச்சயமா சொல்லுவேன்னு நம்புகிறேன். நான் எந்த இடத்துல எல்லாம் நிறைய இடத்துல மென்டலா லூசா அப்படின்ற அந்த லூசா தெரிஞ்ச கதை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன். பாக்குறப்ப முடவனா கூட இருந்துடலாம், ஆனா மூடனா மட்டும் இருக்கவே கூடாது. காலுதே இல்லாம கூட இருந்துடலாம். ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கும் அந்த மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சூழல் இருக்கு. வேற வழி இல்ல. இப்ப முத ஒரு அப்பா ஒரு பிள்ளை கிட்ட, அம்மா கிட்ட, ஒரு குழந்தை கிட்ட
ஆஹ் ஒரு பையன்கிட்ட, குட்டி பையன்கிட்ட, நான் சொல்லவா, நான் இத பத்தி சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லுவாங்க. இப்ப நம்ம மதுரையே வச்சுக்கிட்டாலும் கூட, நான் மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி நான் சொல்லவா, நான் திருவிழா பத்தி சொல்லவா அப்படின்னா, நம்ம நமக்கு வந்து தெரியும். நம்ம அப்பாவா இருக்கோம், நம்ம பெரிய ஆளா இருக்கோம், நம்ம எத்தனையோ வருடங்கள் அனுபவங்கள்ல இருக்கோம். ஆனாலும் அந்த குழந்தை சொல்றத, அப்படியா அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க மூடத்தனமா ஆக்ட் பண்ணிக்குவோம். அந்த அந்த இடத்துல நம்ம மூடனா இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தை சொல்றதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தான் நம்ம சொல்லிட்டோம் போல அப்படின்னு அதுக்கு தெரியாமயே கவலைப்படும். அந்த ஒரு விஷயத்துல நீங்க கண்டிப்பா மூடனா இருக்கணும். ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தன்னோட குழந்தைங்க, பேரன் பேத்திகள் அப்படிலாம் வர்றப்ப அவங்க சொல்ற அந்த விஷயத்துக்கிட்ட மூடனா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கேட்க வருவாங்க. இப்ப ஏதாவது ஒரு மிஸ்ஸோ இல்ல யாரோ ஒருத்தவங்க, அஹ் நாளைக்கு கூட ஒரு ஒன்று கூடுகை நிகழ்ச்சி கூட இருக்குது, நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க நீங்க வந்து இந்த டைம் டேபிள்ல இந்த இடத்த நீங்க மாத்திக்கிறீங்களா அப்படின்னோட உடனே சரின்னு சொல்லிடுவேன். இந்த உடனே சரி சொல்றதுக்கே அதை விட மூடத்தனம் வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னு கேட்டா, நீங்க வந்து ஆஹ் ஒரு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த மாத்துறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம நல்லதுக்காக அவங்க செய்வாங்களானே தெரியாது. பொதுவா வந்து என்னைய பொறுத்த அளவு நான் என்ன செய்வேன்னா, தராசு மாதிரி. இந்த தராசு மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஈவனா ரெண்டு பக்கம் நியாயம் பார்த்து பண்றதுதான் ரைட்டு வே. ஆனா பார்த்தா அவங்க இடங்கள்ல அவங்க கீழே அதிகமான வெயிட்ட வச்சு அவங்க மேல போயிருவாங்க, நம்ம மேல இடங்களை வச்சிருவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இதா இருக்கும். அவங்களுக்கு மட்டுமே, ஒரு சாருக்கு மட்டுமே நல்லது பாக்குற அந்த ஒரு விஷயத்துல நீங்க முட்டாத்தனம் பண்ணாதீங்க, மூடத்தனம் பண்ணாதீங்க. நீ முட்டா சிரிக்குதே, உன்னைய கட்டுல முட்டாச்சிரிக்கி எவனும் இல்ல அப்படின்ற மாதிரியே கூதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை எல்லாம் கிடையாது, கூதுரை. இத கூதுரைன்ற வார்த்தை என்னன்னே தெரியாது ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களானே முதல் தெரியாது. நீங்க அப்படியே ஃபீட்பேக்ல சொல்லும் போது சொல்லுங்க. அடுத்து வந்து இந்த எம்ஃபில் படிச்சேன் நானு. அந்த படிச்சதை வந்து நான் அந்த அரசுக்கு வந்து திருப்பி கொடுத்துட்டேன். இந்த இந்த கருத்துரை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆஹ் அப்பா அப்பா வந்து சொல்ற எல்லா விஷயமும் சரி அப்படின்னு வந்து நினைக்கிறது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து 100% உண்மை. அப்பா உண்மைதான் சொல்லுவாரு, சொல்லாம எல்லாம் இருக்க மாட்டாரு. ஆனா அப்பாவுக்கும் அந்த டைம்ல தெரியலைன்னு நான் நினைக்கிறேன். தந்தையர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு கொண்டாட போறோம். அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியலன்றத நான் சொல்றேன், நீங்க நினைச்சிடாதீங்கப்பா. ஏன்னா நீங்க தான் நான் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு சொன்னா நீங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்ப்பா. நீங்க மேல இருந்து பாத்துட்டு இருப்பீங்க, காத்துல இருந்து கலந்துருப்பீங்க, என்சியில இருக்கீங்க, எண்ணத்துல இருக்கீங்க. ஆனா வந்து நீங்க அந்த இதுக்கான விடயத்துக்கு இதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு பார்க்காம சேர்த்து விட்டீங்க. நான் அது படிச்சும் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி, ஆனாலும் எனக்கு பணம் எல்லாம் கிடைச்சும் கூட ரிப்பீட்டேஷனா திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த தலைமை ஆசிரியர் எந்த ஒரு நிலுவை இல்லாமல் போகணும் அப்படின்றதுனால கொடுத்தேன். அவங்களுக்கு அந்த நிலுவை இல்லைன்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்பா தான் அதையே செய்ய சொன்னாரு. அப்ப அந்த தவணைகளை முழுமையாக முடிச்சு உங்களுக்கு வந்து நோடியூ கொடுத்து, லைப்ரரியில நம்ம நோடியூ கொடுத்துட்டு வெளியில வந்து காலேஜ்ல பரிச்சை எழுதுவோம் தெரியுமா, இந்த நோடி அந்த நோடியூ மாதிரி இந்த நோடியூ கொடுத்து அவங்கள ஓய்வு பணி காலத்துல ஒரு மனுஷன் பென்ஷன் பென்சரி நெறி காலங்கள்ல இருக்க போறோம், இப்ப ஏன் டென்ஷன் ஆக்குனா என்ன அர்த்தம் அப்படின்றத இல்ல கூட யாருக்கும் வந்து அல்ல தொல்லை பண்ணக்கூடாது. நல்லது பண்றோமோ அல்லது அல்லது பண்ணக்கூடாது அப்படின்றதுல ஒரு கருத்து. அதனால அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துரும். கடைசியில பார்த்தா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க, நீ ஏன் கொடுத்த, இன்னொரு ஜீவோ இருக்கு. அதாவது அரசுக்கு வந்து நீ வந்து அந்த அரசு கிட்ட இருந்து வாங்கின பணம் வந்து திருப்பி நீ ரிட்டர்ன் பண்ணவே தேவையில்லை, அது வந்து தவறுதலா பட்டதுதான், அப்ப அதை நம்மளே வச்சுக்கலாம். எனக்கு இந்த கொடுத்ததும் நல்லதுக்கு தான். இப்ப நான் வந்து திருப்பி கொடுக்காம விட்டேன்னு கவலைப்படுறது வந்து எதுக்காகனா, நான் கஷ்டப்பட்டு படிச்சேனே அதுக்கு கிடைக்கலன்ற ஒரு வருத்தமே தவிர, திருப்பி நம்ம ஐயோ நம்ம வச்சிருந்துக்கலாமே, நல்லா இருக்கு நன்னீர் சுட்ட பலகாரம் அப்படின்னு வாங்கல,
அது நமக்கு தேவையே கிடையாது. இந்த ஒட்டுற மண்ணு தாங்க ஒட்டும். அது பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த விஜய் படத்துல வந்து துள்ளாத மனம் துள்ளும்னு நினைக்கிறேன். இந்த பட்டிய கொஞ்ச நேரம் பாத்துக்கிறியா அப்படின்னு ஒரு பாத்துக்க சொன்னதுக்காக, இந்த பெட்டியில என்ன இருக்கு, அவனோட ஐபால் எப்படி மாறுச்சு, அத கூட அந்த கேரக்டர் பார்க்க மாட்டாங்க. இப்படி படம் வராது. அதுக்காக அந்த கேரக்டர் அப்படித்தான் இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த ஆராயணுமே, அந்த ஒரு செகண்ட் நிஜமாவே அவசரமா கழிவறை கிட்டக்க போய் ஒரு பெட்டியை பாத்துக்கப்பா நான் வர்றேன்ப்பான்னு சொன்னா நானுமே 100% 200% சரி சொல்லுவேன். ஓகேவா? அந்த இடத்துல கொஞ்சம் மூடத்தன்மையை பார்த்திருக்கேன் நானு. அப்புறம் வந்து கொத்துயிரும் கொலையுரமா கிடப்பாங்க. அடிபட்டு புருஷனை பொண்டாட்டியும் பைக்ல செத்து கிடப்பாங்க. அவங்க அவங்களுக்கு முதல் உதவி பண்றாங்களோ இல்லையோ, முதல்ல போனை எடுத்து ஒரு போட்டோ எடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தகவலுக்காக பரிமாறினா பரவாயில்ல. அதாவது இத பார்த்தேன், இந்த நீனும் பாரு அப்படின்ற மாதிரி பகிர்றாங்க. ஒரு நல்லது செய்யறதுக்காக ஒரு காவல் அதிகாரிக்கு பண்ணலாம், இல்ல யாரோ ஒரு எமர்ஜென்சி கூப்பிடறதுக்கு பண்ணலாம். அந்த இடத்துல ஒரு மூடத்தனம் பண்றாங்க. நான் அதை பார்த்தேன். அது ஒரு இதா இருந்துச்சு. இப்ப நான் தெனாலிராமன் எல்லாருக்குமே தெரியும் என்ன, சேவையில இருந்திருக்காரு, பெரிய ஒரு ஆளு, மூலக்காரு எல்லாம். ஆனா அவருமே கொஞ்சம் மூலத்தனமா பண்ண மாதிரி ஒரு விஷயத்த நான் கண்டது. ஒரு ஓவியம் வரைய சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. அழகழகான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாரு. இவர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, நிறைய இடத்துல வரையணும்னு சொல்லி பெரிய ரூம் கொடுத்திருப்பாங்க. கடைசியில பார்த்தா கண்ணு தனியா, மூக்கு தனியா, வாய் தனியா, பல்லு தனியா, எல்லாம் தனித்தனியாவே இருக்கும். என்னடா சாமியை வந்து பாப்பாரு, ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு பாப்பாங்க, என்னடா படம் வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா எல்லாம் தனித்தனியா இருக்கும். என்னப்பா அப்படின்னு கேட்டா, எங்க கண்ணு இருக்கு, எங்க மூக்கு இருக்கு, எல்லாம் தான் இருக்குல்ல. ஆமா ஆமா, எல்லாமே இருக்கு, ரைட்டு தான். இது ஒரு விஷயம். இந்த விஷயத்த வந்து என்னோட குடும்பத்துல வந்து ஒரு லிங்க். ஃபர்ஸ்ட் இந்த அம்மா அப்பா, நம்ம அம்மா அப்பா வந்து சொல்றேன், உங்க அம்மா அப்பாவும் இன்னும் பழங்காலத்துங்க, பழசுக அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு முத வீட்டுக்காருக்கு சோறு வைக்க சொன்னாங்களாம். சோறு தான் வைக்கணும், நல்ல விஷம் வைக்க கூடாது, இது ரைட்டு தான். சோறு வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா ரசிட்டாங்க. ஒரு ஒரு பயபீத், ஒரு பயம் எதுதான் பயம்னு தெரியல. சோறை போட்டு சோறு, சாம்பார், ரசம், கூட்டு, காய்கறி எல்லாத்தையும் ஒரேதான் போட்டாச்சு எங்க அப்பாக்கு. அது அதுல அந்த மனுஷன் என்ன பாடுபட்டான்னு தெரியல. அவர் மெல்லவும் முடியாம, அள்ளவும் முடியாம, சொல்லவும் முடியாமன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி கதை வச்சுக்கலாம். ஆக்சுவலா மெல்லவும் முடியாது, என்னென்ன கிடக்கும் மொத்தமா. அதனால சத்தம் இல்லாம சாப்பிட முடியாது. ஏன்னா மாமியா வேற பக்கத்துல. ஒரு மனுஷனோட நிலைமைய பாருங்களேன் அந்த இடத்துல. அந்த இடத்துல இவங்க சொல்றாங்க, நான் ஒரு முட்டா சிரிக்கி முத சாப்பாடு வைக்க சொன்னாங்க, இப்படி வச்சு விட்டேன் வீட்டுக்காருக்கு. பெஸ்ட் இம்ப்ரெஷனா அந்த நிகழ்வை நாங்க ஓயாம சொல்லி சிரிப்போம். அவங்க சொல்லி சிரிக்கிறாங்களா இல்லையா, நாங்க சொல்லி ஏதாவது சாப்பாடு எங்க அம்மா வைக்கும் போது அந்த ரேஷியோ எல்லாம் செம்ம அழகா இருக்கும், நல்லா இருக்கும். அது எப்படி சொல்றது, அப்டிராக்ட், அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கு. அதை சொல்லி விளையாண்டுக்கிறது, அது நல்லா இருக்கும். அடுத்து வந்து இந்த பஸ்ல போறப்ப நம்ம இந்த டிக்கெட்டை வாங்கிவிட்டு கண்டக்டர் பின்னாடி டிக்கெட்ல எழுதி கொடுப்பாரு, மிச்சம் அப்புறம் வாங்கிக்க அப்படின்னு ஒரு 500 ரூபாய் நீட்டி இருப்போம் தெரியாம. அத தூரத்துல வேற நம்ம போவோம். ஜன்னல் ஓரத்துல வேற உட்கார்ந்துருப்போம். ஆனா நிம்மதியே இருக்காது, ஜன்னல்ல பார்த்து ரசிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டா அந்த 492 ரூபா வாங்கணும், 8 ரூபாய் டிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்படின்னு மிச்சம் வாங்குறதுலயே நம்ம வந்து மிச்ச நேரம் எல்லாம் போவோம். அது ஒரு சரியான முட்டாத்தனம். நல்ல ஒரு குறிப்பு எடுத்துக்கங்க. என்ன அப்படின்னா, நீங்க 500 ரூபாய் கொண்டு போங்க, 2000 ரூபாய் கொண்டு போங்க, எந்த தாளை வேணாலும் நீங்க கொண்டு போங்க. ஆனா உங்களுக்கு பயணத்துக்கு தேவையான அந்த ஒரு குறிப்பிட்ட ரூபாயை நீங்க தயவு செய்து எடுத்துட்டு போங்க. எப்பெல்லாம் ஒரு டப்பா இருக்கு இங்க, பாட்டி வெத்தலை வச்சு மடிக்கிற டப்பா இருக்கு. அந்த டப்பால எப்பெல்லாம் மிச்சம் இருக்கோ அந்த காசை போடுங்க. ஏன்னு கேட்டா, உங்க கிட்டக்க வந்து நீங்க என்ன நீங்க 500 ரூபாய் கூட கொண்டுட்டு போங்கப்பா, ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு ரூபா, ஒரு 2 ரூபா, ஒரு 5 ரூபா,
இது கண்டிப்பா இருக்கணும். இப்ப இந்த கணக்குப்படி பார்த்தாவே நமக்கு 8 ரூபா டிக்கெட் தான். 5+2+1. இங்கேயும் கணக்கு நடத்துறேன்னா யோசிச்சுறாங்க. நான் அவனுக்கு கணக்கெல்லாம் நடத்துறேன். இது ஒரு கணக்கு கால்குலேஷன் தான். இதே நிலைமையில இன்னொரு விஷயமும் நீங்க பார்க்கணும். நம்மகிட்ட இந்த இது இப்ப இடியட் பாக்ஸ், ஆனா இதான் நம்ம வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இடியட் பாக்ஸ் கிடையாது, நமக்கு நல்ல பாக்ஸ். ஓகேவா? அந்த போனை தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த போன்ல வந்து எல்லா நம்பர் இருக்கு. நான் பெரிய சூரே வீரே வீராடா உடனே சொல்லலப்பா, நான் இங்க இருக்கிற வீரன்னு சொன்னேன். திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம பாட்டுக்க கிளம்பி போறது வேக வேகமா. அது யார் யார் நம்பர் எல்லாம் குறிச்சுக்கிறது கிடையாது. இப்ப நம்ம ஒரு திருச்சிக்கே போறோம்னா ஒரு 2 நம்பரை குறிச்சுக்கணும், உடுமலைக்கு போறோம்னா ஒரு 4 நம்பரை குறிச்சுக்கணும், இப்ப ஒரு 10 நம்பரை குறிச்சுக்கணும். இல்ல இந்த நற்புலரியில இருக்கிற ஒரு 4 நம்பரை இல்ல 2 நம்பரை எழுதி வச்சுக்குவேன். இன்னொரு குழுவுல இருக்கிற 2 நம்பரை எழுதி வச்சுக்குவேன். ஏன்னா குடும்பத்து உறுப்பினர்கள் எல்லாம் குழு அமைச்சிருக்கோம். அந்த இதுல நம்பர் நீ அந்த குழுவுல பார்த்து சொல்லு, நான் இந்த ஊர்ல இருக்கேன் அப்படின்னாவது ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு வரும். ஒரு வந்து 10 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 நம்பர்னா உங்களோட நம்பரே ஞாபகம் இல்ல. முதல்ல எத்தனை பேர் மை நம்பர் மை ஒய்ஃப் நம்பர்னு பதிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலன்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்க்க செய்யறேன். அதுக்காக சொல்றேன், அதை கொஞ்சம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இது பயங்கரமான மடத்தனம். இப்ப செஞ்சோம்னா நல்லத்தனம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச படம் இந்த 16 வயது நிலை. ஏன்னா அது வந்து அதுல வந்து 2 விதத்துல வந்து முட்டாத்தனம் நடக்கும். இங்க பாரு, நீ வந்து சப்பானின்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கவே, சப்புன்னு அரைஞ்சிரு அப்படின்னு சொல்லிடும். ஆமாவா? அந்த இடத்துல கண்டிப்பா பேரு வந்து நம்ம வச்சிருக்க அந்த இந்த செல்ல பெயர்கள் எல்லாம் ரொம்ப வந்து அம்மு, குட்டி, அழகு அப்படிலாம் நம்ம கூப்பிடுவோம். கூப்பிட வேணாம்லாம் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வயசு வரைக்கும் அம்முளு கும்முளு எல்லாம் கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வச்ச பேரை அழகா கூப்பிடுங்க. ஏன்னா அந்த பரிணாமம் வந்து அதிக அளவுல அவங்க படிச்சு முன்னேறதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது. நான் எப்பயுமே சொன்னேன், கேஆர்பி நித்யாதேவி, இந்த ஒரு கேஆர்பி நித்யாதேவின்ற இந்த ஒரு வேர்டுனால நான் ஒரு நாள் ரொம்ப பெரிய மரியாதையை அனுபவிச்சேன். எப்படின்னா, கேஆர்பினா கீ ரிசோர்ஸ் பர்சன், இன்னொன்னு ஆர்பினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரிசோர்ஸ் பர்சன். இந்த இடத்துல வர்றப்ப அந்த ஒரு கூட்டத்துக்கு போறப்ப, ரிவ்யூ மீட்டிங் போறப்ப கேஆர்பி நீங்க நான் வந்து ரொம்ப கிராண்டா பயங்கரமா நிதானமா நீட்டா கிளம்பி போயிருந்தேன். அந்த இடத்துக்கு அங்கீகாரத்துக்கு தேவையான ஒரு அலுவலக பணியாளர் மாதிரியே கரெக்டா போயிருந்தேன். அந்த எல்லாரும் எந்திரிச்சாங்க. என்னையகிட்ட வேற ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்டோன்னா, வணக்கம்மான்னு சொல்லிட்டு ஓகேவா. அப்ப கேட்கும் போது நான் சொல்லிட்டேன், நான் வந்து கேஆர்பி அப்படின்னு. கேஆர்பியா அப்படின்னு சொன்னா, கேஆர்பி தேதி வந்திருக்காங்க நலருங்கன்னு சொல்லிட்டு, நான் எனக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சீட்டை தான் நான் உட்காருவேன். எனக்கு வந்து அந்த அந்த வரிசையிலே இப்படி ஓரமா விடுறதுல அந்த ஃபர்ஸ்ட் சீட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் சீட்ல அந்த சீட்டு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரோவை பிடிச்சிருவேன். ஏன்னா முதல் ரோல இருந்தா நல்லா தூங்கலாம். இல்ல அதுல போய் முதல் ரோல இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நான் முதல்வனா இருக்கணும்னு நினைப்பேன். அதுக்காக தான் போய் உட்கார்றது. ஒரு காமெடிக்காக சொன்னேன். அப்ப அந்த இடத்துல அந்த கேஆர்பின்னு எல்லாருமே அந்த மாதிரி, அப்ப அவங்க அந்த இடத்துல மூடர்களாக இருந்தாங்க. ஒரு கேஆர்பின்ற விஷயம் நமக்கு வந்து கீ ரிசோர்ஸ் பர்சனா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு விஷயம் எனக்குமே அந்த கேஆர்பின்ற அர்த்தம் எனக்கு தெரியல. அதனால நானுமே சரி என்னமோ எல்லாரும் எந்திரிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா நான் அன்னைக்கு பிரமிப்பா இருந்துச்சு. எனக்கு ஒரு அமைச்சர் வந்து வரும்போது எப்படி எந்திரிப்போம், இல்ல ஒரு பெரிய ஆள் வரும்போது நம்ம எப்படி எந்திரிப்போம், எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி நான் வரும்போது யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து திருப்பி வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப ரொம்ப முட்டா கழுதையாட்டையே இருக்கணும். சில நேரத்துல பிள்ளைகளுக்கு சரி, யாருக்கு கிளாஸ் எடுத்தாலும் சரிதான், மனுஷனுக்கு எடுத்தாலும் சரி, மிருகத்துக்கு எடுத்தாலும் சரி, எதுக்கு எடுத்தாலுமே நம்ம முட்டா கழுதையாட்டம் இருக்கணும். ஏன்னா அப்படி முட்டா கழுதையா இருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து நம்ம வேலை வாங்க முடியும். அப்படி என்னப்பா எனக்கெல்லாம் என்ன தெரியும், நானே கடுகு சின்னது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னே மாதிரி ஒரு ஆளு யாருமே கிடையாது, நீ தான் அவ்வளோ
பெர்ஃபெக்ஷனா இருக்க, உனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்ல. ஏன்னா ஒரே ஒரு பாடத்தை நடத்துறேன். நீங்க எல்லாம் 6 பாடம் படிக்கிறீங்க, அப்ப எவ்வளவு அறிவாளியா இருக்கீங்க அப்படி இப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது அவங்க வந்து கொஞ்சம் கரெக்டா மெர்சல் ஆறாங்க, ஒரு மிஸ்மரைஸாங்க ஆறாங்க. எனக்கெல்லாம் ஒரு பாடம், உனக்கு 6 பாடம், நீ பாவம் தெரியுமா, காலையில இருந்து உட்கார்ந்து உட்கார்ந்து 8 பீரியட் கவனிக்கிற. நான் கூட எனக்கு 2 பீரியட் கூட ஃப்ரீ கொடுக்குறாங்க அந்த பீரியட்ல. ஆனா நான் ஃப்ரீயாவே இல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன், பாவம் தான் நீனு. ஆனா என்ன, நான் நின்னுக்கிட்டே நடத்துறேன், நீ உட்காந்துக்கிட்டே தூங்குற, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்படியே சொல்லி அப்படியே ஆக்ஷனை கொடுக்கணும். அப்பதான் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா வரும். ஓகேவா? அடுத்து வந்து இன்னொரு ஒரு புக்கு படிச்சேன். புக்கை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப யாருக்கு முட்டாத்தனத்தை பத்தி எனக்கு தோணுச்சு. அது இந்த நிகழ்ச்சிக்கு கார்லேட் பண்ணலாமான்னு ஒரு இஷ்டப்பட்டதை இப்ப கார்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா, பணம் மைனஸ் பணம், இந்த டப்பு மைனஸ் டப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல புத்தகம். முடிஞ்சா வாசித்து பாருங்க. ஒரு 2வது அத்தியாயமா 3வது அத்தியாயமான்னு தெரியல. இதாவது ஒரு 4.5 மணி நேரத்துல 400-500 பக்கத்தை கிடு படிச்சு ஒரு வழியா தீர்த்து நைட்டு 3:30 தான், காலையில விடிய காத்தால 3:30 தான் முடிச்சேன்னா பாத்துக்கோங்க. எனக்கு பேயா படிக்கிற பரிச்சை அப்ப கூட அப்படி படிச்சது இல்லையா அப்படின்னு எங்க வீட்டுக்கார முட்டாத்தனம் பண்ணது, தூங்கி தலையாம உட்காந்து அப்படின்னு. இந்த டப்பு மைனஸ் டப்பு சூப்பரா இருக்கு, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்கி படிச்சிருங்க. அதுல ஏன்னா அதை நான் சொல்றது வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க, கரெக்டா அந்தரங்கமா இருக்கா அப்படின்றதுக்காக தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அந்தரங்கம், அன்புடன் அந்தரங்கம் அப்படின்ற ஒரு இது வரும் பேப்பர்ல, அழகா இருக்கும். அது எனக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து நல்ல இந்த இப்பயுமே நம்ம வந்து எல்லாம் பாக்குறோம்ல படங்கள், இதுல அவங்க குடும்ப பிரச்சனை இருக்கும். இது எனக்கு அந்த பிரச்சனைய காட்டிலும் அது எப்படி அவங்க சொல்யூஷன் பாக்குறாங்க, அதுலயும் சில இடத்துல முட்டாத்தனமான வேலைகள் எல்லாம் அந்த பிள்ளைங்க செஞ்சிருப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இதுல வந்து என்ன இருக்கும்னா, இந்த பண மைனஸ் நல்ல குழந்தைகளை பெறுவதற்கான வழிகள். அதுக்கு நான் ஒரு உத்தி சொல்றேன், கவனிங்க. இது ஜப்பானோட டெக்னிக் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்கங்க. பார்த்தா நீ நல்லா மேக்கப் பண்ணிக்கணும், சரி நல்லா மேக்கப் பண்ணிட்டியா, என்னமோ சொல்லியிருக்கோம், வித்தியாசமா சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பெட் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோ, அதுல நல்லா பூ போட்டுக்கோ. நான் உதாரணத்துக்காக தான் இப்படி சொல்றேன். ஏன்னு கேட்டா, சில விஷயங்களை நம்ம வந்து பொது தளங்கள்ல பேசுறதுக்கு நமக்கு வந்து ரைட்ஸே கிடையாது அப்படின்றதுல இந்த அந்தரங்கம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து வந்து அந்த இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு நீ வந்து என்ன செய்யறேன்னா, உன் ஒய்ஃப வந்து பெட்ல வந்து கைய வந்து கட்டி போட்டுரு, இப்படி எல்லாம் இருக்கும். நீ கட்டி போட்டுட்டியா, நீ என்ன செய்யறன்னா, நீ அடுப்படிக்கு போ, நீ என்ன செய்யறன்னா, நீ வந்து படுக்கை அறைக்கு போ அப்படின்னு சொல்லி தனியா முடிஞ்சிரும் கதை. முடிஞ்சிட்டு கடைசி கீழே எழுதி இருக்கும், டே பொண்டாட்டி சமையல் அறைக்கு போயிட்டா, நீ படுக்கை அறையில இருக்க, எப்படிதான் நல்ல குழந்தை பிறக்கும், நல்லா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும். இது ரொம்ப ஒரு முட்டாள்தனமா இருக்கும். அது வாட்சிங்கன்னா நீங்க எல்லாம் மயிலுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த ஆர்கே அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முட்டாள் தனமா இருந்த விஷயங்கள் சொல்றேன். நல்ல 7:28 தான் வந்து இது, நான் ஜங்ஷனுக்கே போனேன், 7:30க்கு ட்ரெயின் எடுத்துருச்சு. இது ஒரு முட்டாள்தனம். இது முட்டாள்தனமே தான். ஆனா நான் மிஸ் பண்ணாலும் நான் வேற ஏதாவது ஒரு ப்ராசஸ் போயிடுவோன்னு பிளான் பி வச்சிருந்தேன், பிளான் ஏ இருந்தாலும் கூட. அடுத்து வந்து இதுல முன்னாடி வாங்கக்கூடிய ஆவணங்கள், நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னு சொன்னா அதனுடைய ஆவணங்களை நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். அது பண்ணலைன்னாவே முட்டாள்தனம் தான். இதுல எனக்கு 2-3 ஆவணங்கள் என்னன்னே எனக்கு தெரியல. அந்த ஆவணங்கள் தெரியாததுனாலயே எனக்கு என்னென்னலாம் மிஸ் ஆச்சுன்னு சொல்றேன். எனக்கு தினமலர்ல இருந்து பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில நான் வந்து பேரு வந்து நான் வந்து கொடுத்து மேடையில் நின்று மைக்க பிடிச்சு, நீங்க ஏன் வந்து இந்த நல்லா செய்வது பெற்றதுக்கு என்ன மகிழ்ச்சியான ஒரு தருணம், அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதை மிஸ் பண்ணேன். அப்புறம் நிறைய நேர விரயம் இருந்துச்சு. இந்த நேர விரயத்தினால என்னோட உடல் கூறுகள்ல மாற்றம் ஏற்பட்டு எனக்கு வந்து மிக வயிற்று வலி, அதிகமான வயிற்று வலி இருந்தது. அது ஒரு கஷ்டமா இருந்துச்சு. முத வந்து எனக்கு அவார்டை வந்து நம்ம நற்புலரி தான் கொடுத்துச்சு. நான் அங்க வாங்குறதுக்கு முன்னாடி இங்க கொடுத்துச்சு 5-9 ஞாபகம் இருந்துச்சு. அது ஒரு சந்தோஷமான தருணம், ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த உடல் கூறு பிரச்சனைனால அடுத்து வந்து எங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர்
அந்த டீச்சருடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் இந்த மாதிரி பூனம் சேரி கட்டி தான் வாங்கினேன் அவார்டை. ஆனா கொண்டு போனது நம்ம ரொம்ப அழகா ஜருக வச்ச நல்ல புடவை. ஒரு கல்யாண பொண்ணு கல்யாண மேடையில எவ்வளவு அழகா இருக்கணுமோ இல்லையோ, ஒரு கல்வி அமைச்சர் கையால வாங்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் இருக்கும் போது இது பண்ணும். இந்த விஷயத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமான வேதனைகள். ஆனா ஒரு சாதனைக்காக நமக்கு வந்து சோதனையா நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு சாதனைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னும் போது நாம எப்படி இருக்கணும் புகைப்படத்துலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் மட்டும் கண்ணை முடிக்கிட்டு அப்படி லைட்டா சிரிச்சேன். ஏன்னா கடைசி வரைக்கும் பார்க்க போற படம் அப்படின்னு சொன்னா நம்ம சாதனையாக வாழ்நாள் சாதனையாளர் விருதாளர் இருக்காங்க, பல வகையான விருதாளர் இருக்கீங்க. அந்த இடத்துல அந்த புன்னகை போயிருச்சுன்னு சொன்னா கடைசி வரைக்கும் அந்த போட்டோ என்னமோ இந்த இலை உளுந்த வீட்லயா இருக்க அப்படின்ற மாதிரியே இந்த வந்து பிராங்கா சொல்றேன் பாருங்க, அந்த இதுதானா உனக்கு அப்படின்றத பாக்குமேன்னு சொல்றதுக்காக நான் அந்த இடத்துல திரும்பி அந்த கண்ணை ஐபால காமிச்சு சிரிச்ச விதம் இருக்கே, அது மிக மிக பொய்யான சிரிப்பு. மனசு சிரிச்சுச்சு, ஆனா உடம்பு அதுக்கான ஒத்துழைப்பை தரல. ஆனா அதுவும் சேர்ந்து அந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பா இருந்துச்சு. இந்த இந்த அவார்டு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டா எல்லா வேலைகளும் விட்டு 6 மணி கிளாஸ் 7 மணி கிளாஸ் சொண்டகளை அவிச்சு அதை பண்ணி பிள்ளைய தொங்க போட்டு தொட்டில கட்டி நாம விடுப்புமே சரியா எடுக்காம அப்பா செத்த அன்னைக்கு வேலைக்கு போய் அடி வாங்கி திருப்பி அப்பா தகனத்துக்கு வந்தது, இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்தது. நம்ம இன்னைக்கும் அந்த வகுப்பறையில குடும்பமே உட்கார்ந்து கவனிக்குது, என் புள்ள கண்ணுல கொஞ்சம் மாற்றம் இருக்கே, நீ அதை முடிச்ச பிறகு அந்த ஏமாற்றத்தை மாத்து, இது ஒரு பீமாற்றமா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள்லாம் இருந்தப்ப உனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்க, இந்த உழைப்புக்கிற அப்படின்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் அந்த தேங்க்யூ ஃபார் காட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திறமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அப்ப அந்த நீடிங்க டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கல என்னும் போது எனக்கு ஆனா அதுக்கான உறுதுணைக்கான பல உந்துதலுக்கான நபர்கள் எனக்கு வந்தாங்க. ஏன்னு கேட்டா நம்மளை சுத்தி நம்மளோட லைக் மைண்டட் பீப்புள் ஒன்லி அவங்க மட்டும்தான் வருவாங்க. என்ன அவன் உங்ககிட்ட ஒட்டவே இல்லை அப்படின்னு பார்த்தா நான் மட்டும் சிங்கம் சிங்கிளா போகும் அப்படின்ற மாதிரி போவேன். ஏன்னு கேட்டா நமக்கு ரொம்ப கிட்டக்க இங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல் டச்சிங் இருக்கவங்க. ஆனா நம்ம வேலை பார்க்குற இடத்துலயோ நம்ம ஒரு இடத்துல சூழல்ல இருப்போம்ல, அங்க வந்து கண்டிப்பா வன்மமும் ஜென்மம் இருக்கும். அந்த ஜென்மத்துக்குள்ளதான் நம்ம வேலை பார்ப்போம். அதுல 1 or 2 ஒன்லி நமக்கு வைப்ரேஷனா இருக்கும், சில ஃபுல்லா கொலாபரேஷனா தான் இருக்கும். அதனால சகல ரகல பண்ணாலும் பரவாயில்ல, வைலண்டா இருந்து நீங்க ஓடி போயிருங்க. ஆனா வைலண்ட நீங்க தான் பார்க்கணும். அதுக்கு சைலன்ஸும் சரி ஸ்மைலும் சரி பெஸ்ட் மெடிசன் ஃபார் எல்லா ப்ராப்ளமும் சொல்லுவாங்க. அதையும் நீங்க பாத்துக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும். இங்க நான் டாக்டர் ஆகவே இல்லை, டீச்சர் ஆயிட்டேன். இது வந்து ஒரு மகா தப்பு அப்படின்னு சொன்னாலும் கடவுள் வந்து எழுதி வச்சிருப்பாராம். எந்த ஒரு பதவிக்குனாலும் எழுதி வச்சிருக்கட்டும், ஆனா டீச்சர் பதவிக்கு மட்டும் ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருப்பாராம். இவன் தான் இந்த விஷயத்த செய்யணும்னு சொல்லி இவன் கண் கொடுத்தல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா திருக்குறள்ல. அது மாதிரி ஒரு விஷயம் டீச்சருக்கு மட்டும் தாங்க தலையெழுத்து எழுதி வச்சிருக்க முடியும். இதை நீங்க எங்கனாலும் பாத்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நான் உறுதி கொள்றேன். இருந்தாலும் நான் டாக்டர் ஆகலைன்னு ஒவ்வொரு தருணமும் வருத்தப்பட்டது. ஏன்னு கேட்டா எங்க வாத்தியார் கணக்கு வாத்தியாரே எனக்கு ஃபில் பண்ண அந்த ஃபார்ம் நேத்து கூட அவரை நான் கண்டேன். அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு சார். அவரெல்லாம் ஓரளவுக்கு நார்மலா நம்மளை காட்டுல ஒரு 6-7 வயசுதான் கூட இருக்கிற சார் தான். ஆனா அவர் அவ்வளவு பாடம் நடத்துறது அந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது அந்த அவ்வளவு எந்திரிக்கிறாரு. ஒரு 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 ஸ்டூடெண்ட பார்த்து எப்ப டீச்சர் எந்திரிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த அவார்டு எப்ப நீ புக் எழுதிக்காமல, நீ அவார்டு வாங்கியிருக்கியா, ஆர்ஜியா இருக்கியாம்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கேட்கும் போது பாக்கணும். என்னடா நம்மளுக்கே தெரியாம நம்மளை பத்தி அந்த இது ஃபுல்லா தகவல் எல்லாம் எனக்கு நினைச்சா மகிழ்ச்சியா இருக்கு. சொல்ற அவர் சொல்றதுனால அந்த மாதிரி நான் எக்ஸாக்ரேஷன் சொல்லி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த இடத்துல டிக் பண்ணப்ப நீ ஜேஇ அப்படின்ற அந்த இடத்துல அந்த எம்பிபிஎஸ் டிக் பண்ணாம இன்ஜினியரிங் டிக் பண்ணா எம்பிபிஎஸ்க்குள்ள என்ட்ரன்ஸ்க்கும் போய் நிக்கிறேன் பரிச்சை எழுத. ஏமா நீ இதுக்கு எலிஜிபிளே இல்லம்மா, கால் டிக்கெட்டை கூட எனக்கு பார்க்க பிடிக்கல.
எனக்கு என்னமோ இந்த என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. நான் எங்க சித்தப்பா வீட்டுக்கு போய் இருந்துட்டேன் ஒரு மாசம். எங்க அப்பாவுமே கேக்குறாங்க, நீ என்ன நான் உன்னை எம்பிபிஎஸ் ஆக்கணும்னு நினைக்கிறேன், நீ எழுத மாட்டேன்ற அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுக்குள்ள இருக்கிறது இதுக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான் அப்படின்னு. இல்ல, எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு அப்புறம் நான் எம்கே யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டேன். என்ன ஒரு வழியா இன்னைக்கு ஃபேமிலின்ற யூனிவர்சிட்டிக்கு இருக்கேன். ஃபேமிலி யூனிவர்சிட்டி புக்கு தொலைஞ்சு போச்சு பாவீரா, எங்கேன்னு தேடிக்கிட்டே இருக்கேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். அடுத்து இந்த பிரெக்னன்சி காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, பொம்பளை பிள்ளைகளை வந்து பொத்தி 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 வச்ச மல்லிகை முட்டு ஊத்துருக்கே வெக்காத்தா விட்டு. முதல்ல வந்து நீங்க அந்த வயசுக்கு வந்த பிறகு தயவு செய்து பொத்தி வைக்காதீங்க, அது மிகப்பெரிய மூடத்தனம். எங்க அப்பா அப்படி என்னைய பண்ணவே கிடையாது. அதனாலதான் மிஸ்டர் எக்ஸ நான் லவ் பண்ணேன். இந்த மிஸ்டர் எக்ஸ் உள்ள எனக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. சரியா, இப்ப நம்ம பாத்துக்கலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அந்த பிள்ளைங்களை ஏன் வந்து அந்த டைம்ல வந்து பொத்தி வைக்க கூடாதுன்றத சொல்லிடுறேன். 30 நாள் நீங்க வச்சுக்கோங்க, உளுந்தங்களி குடிக்குங்க, உலக்கையத்துக்கு போடுங்க, இல்ல வண்ணா தூக்கிட்டு இருந்துட்டு புடவைய மாத்தி கொடுங்க, இல்ல பல்லாங்குழி விடுங்க, பரமபுத விளையாடுங்க, எல்லாம் விளையாடுங்க. ஆனா வந்து பொம்பளை பிள்ளைய வந்து பொத்தி வைக்கிறது வந்து ஒரு கட்டுக்கோப்போட வச்சுக்கோங்க. உங்க ரத்தங்க, அது தப்பு செய்யவே செய்யாது. அதை யோசிக்க பையனை பொறுத்தலாம் விட்டுலாமா தான் தோன்றியா அப்படின்னு நினைக்கல, அப்படி நான் சொல்லல. அந்த பையனு எப்ப வயசுக்கு வர்றான்னு நீங்க கவனிங்க. ஏன்னா நான் கேட்டது இந்த அப்பா எனக்கெல்லாம் வந்து வயசுக்கு வர்றதுக்கு பையனுக்கு இருக்கா, பையன்கிட்டே கேட்டிருக்கேன், உனக்கு என்னெல்லாம் மாற்றம் நடந்திருக்கு ஏதாவது சொல்றா அப்படிலாம் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆளாதான் வளர்ந்திருக்கேன். அந்த பையனுக்கும் ஒரு மூப்பு பூப்பு எல்லாமே வரும். அவனுக்கு உட்காந்து நீங்க நலுங்கெல்லாம் வச்சீங்கன்னா அடிச்சு கொன்னு விடுவேன், ஓகேவா? அவன் குரல் டப்புன்னு தெரிக்கும், ஓயாம கண்ணாடி பார்ப்பேன். அப்பயே நீங்க கண்டுபிடிச்சீங்க அவன் அங்க வயசுக்கு வந்துட்டான்னு. அவனுக்கும் நீங்க தேவையான அந்த விஷயங்கள்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன். அந்த 8th ஸ்டாண்டர்ட்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை பூத்தோன்னே இந்த தை மாசம் பூத்த பூவோட அந்த தைமகளோட நான் கிளம்புனதுதான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அது மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். நம்ம இந்த டைட்டில் எனக்கு நிச்சயமா பிடிக்கவே இல்லை. ஆனா நான் மூடனா பார்த்த விஷயங்கள், மூடனா சில விஷயங்களை கண்ட விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கிறேன். பணம் மைனஸ் பணம் அந்த ஒரு டாபிக்கை நீங்க எல்லாருமே படிச்சிருங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன், ஓகேவா? இப்படியாக இருந்தாலும் அப்பா கூட சில தப்ப செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டேன், அதுவும் மன்னிச்சுக்குங்க. அப்பா வந்து தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. எனக்காக நான் அந்த எம்ஃபில் வேணும்ன்றதுக்காக எனக்கு அது பண்ணாரு. இன்னைக்கு பின்னாடி இருக்கு, கண்டிப்பா அதுக்கான தேவையான பணப்பலன் கிடைக்கும். ஆனா படிச்ச பலன் இருக்கதான் செய்து நான் நடத்திட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் என்ன நல்ல விஷயங்களை கவனிச்சிருக்கீங்க. நீங்க கொஞ்சம் மொபைல் ஃபாஸ்டிங் கொஞ்சம் வைங்க, ஸ்கிரீன் டைம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே நீங்க ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கும் பாக்குறேன் நிறைய பேர், வெங்கட்ராமன் சாரா இருக்கட்டும், விவேகானந்தன் சாரா இருக்கட்டும், ரமேஷ் சாரா இருக்கட்டும், அருணகிரி சாரா இருக்கட்டும், சில சமயங்கள்ல நம்ம செய்ய வேண்டிய அந்த விஷயங்களுக்கு நான் ஒரு கால் பண்ணுவாங்க, முடியலையா அப்படின்னு சொன்னா அவன் ஃபவுண்டர் ஐயா கூட என்ன செய்வாங்க, உடனே என்கவுண்டர் மாதிரி டக்குன்னு ஒரு மெசேஜ் அடிப்பாங்க. சார், நான் உங்களுக்கு எப்பயுமே நான் உறுதுணையா இருக்கேன். ஏன்னா ஒற்றை நிகழ்ச்சியை ஒற்றி வைத்துட்டு மற்ற நிகழ்ச்சி நான் எப்பயுமே இக்கட்டான சூழ்நிலை வாழக்கூடிய பொண்ணு. ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான அந்த உதவி கரத்தை நீட்டுறதுக்கு நான் என்னைக்குமே இருப்பேன் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பேரை வந்து நான் இதே கொடுக்கவே இல்லை. நேத்து மட்டும் நான் அந்த டயத்துக்கு வந்திருந்தா நானே செஷனை நடத்திருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சேன். அதை இன்னைக்கு எனக்கு கடவுள் வடிவமைச்சு கொடுத்தது நல்லதொரு வாய்ப்பு இருக்கும். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபூலாவே இருக்க மாட்டேன், நான் கூலா இருப்பேன். தேங்க்யூ, பை. நன்றிகள் பற்பல. வணக்கம். நான் ஆக்சுவலி பஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து என்னால இதை எடுத்து கொண்டு போக தெரியல. ஃபீட்பேக் கொடுத்துட்றேன். நான் கூலா இருக்க மாட்டேன், கூலாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தூளா ஒரு செஷன் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செஷன். ரொம்ப யதார்த்தமான ரெகுலரா நம்ம ஃபேஸ் பண்ற விஷயங்கள்ல நம்ம செய்யற மூடத்தனங்கள் பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. இந்த பஸ் டிக்கெட்டை பாத்தீங்கன்னா, நானும் எங்க அப்பாவும் பஸ் டிராவல் பண்ணும்போது அவர் கரெக்டா பஸ் கண்டக்டர்கிட்ட கேட்பாரு. நான் டீனேஜா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா
எவ்வளவுன்னா 12 ரூபா அப்படின்பாரு. இவருக்கு கஷ்டப்பட்டு தேடி எடுத்து அந்த 12 ரூபாயை கொடுப்பாரு. நான் கேட்பேன், ஏப்பா கொடுத்தோம்னா அவர் எவ்வளவோ பேலன்ஸ் கொடுப்பாரு, போய் ஏன்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பிறகுதான் நமக்கு புரியுது. அவர்கிட்ட போய் ஒரு 8 ரூபாய் பேலன்ஸ் எழுதி வச்சுட்டு எங்க போறான்னு அவ உட்காரானா நம்மள நோக்கி வரானா அப்படின்ட்டு அந்த பஸ் டிராவல் ஃபுல்லாவே நம்ம என்ஜாய் பண்ணாம போயிடும். பட் அவர் பண்ணது கஷ்டமா இருந்தா கூட இன்னைக்கு நான் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்மைல் பண்றது போட்டோக்கு நான் நக்கீரன் கோபால் ஒரு விழா பண்ணிட்டாரு. அவர்கிட்ட பேசும்போது அவரை கவனிச்சேன். என் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு, நான் அவரு கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். கரெக்டா அந்த போட்டோ கிளிக் ஆகும்போது பாத்தீங்கன்னா டபக்குன்னு கரெக்டா அந்த ஸ்மைல் பண்ணுவாரு, டப்புன்னு மூடிடுவார் சுவிட்ச் போட்ட மாதிரி. நீங்க பெரிய பெரிய விஐபி எல்லாம் பார்த்தோம்னாக்கா அப்படிதான் கரெக்டா அந்த நேரம் மட்டும் கரெக்டா போட்டோ கிளிக் ஆகும்போது அப்படியே பல்ல காமிப்பாங்க, அப்படியே மூடிடுவாங்க. நக்கீரன் கோபால்கிட்ட நான் பார்த்தேன். நானு அது மாதிரி நித்யாதேவி மேடம் டாக்டர் ஆகலாங்கிறது எங்களுக்கு எல்லாம் வருத்தம் கிடையாது. ஏன்னா நீங்க டாக்டர் ஆயிருந்தா நீங்க மட்டும் டாக்டரா இருந்திருப்பீங்க. இப்ப பல டாக்டரை நீங்க உருவாக்குறதுனால நீங்க டாக்டர் ஆகாம இருக்கிறதும் கடவுளோட சித்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமான அருமையான ஒரு செஷன். பஸ் சவுண்டுனால என்னால இது செஷனை எடுத்து நடக்க எல்லாருக்கும் இருக்கும்ன்றதுனால அவங்கவுங்க அன்மியூட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துக்கலாம். இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் நற்புலரி சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். வேற யாரா இருந்தால் உங்களை நீங்களா அதை அன்மியூட் பண்ணி சொல்லி செஷனை அப்படியே அவங்கவுங்க ஃபீட்பேக் எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ. நன்றி சார். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று நம்மோடு என்றும் பயணிக்கின்ற ரமேஷ் ஐயா அவர்கள் அவர் பயணத்தில் இருப்பதால் நம்மோடு இப்ப பின்னூட்ட பயணத்திற்கு வர முடியாததை முன்னூட்டமாக விட்டுவிட்டார். எனவே நாம் அதை தொடருவோம். இப்பொழுது நமது பொலிவாளர் அவர்களின் பொலிவை பற்றிய பின்னூட்டம் இடுவதற்கு கரங்களை உயர்த்துங்கள், வரங்களாக பலவற்றை தாருங்கள். முதலாவதாக வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நற்புலரி வணக்கம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இன்று பிறந்த நாள், மணநாள் மற்றும் பல கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும், இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். முக்கியமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய ஆக்சுவலா திருப்பி எங்க அம்மாக்கு இன்னைக்குதான் வந்து பிறந்த நாள். என்ன பிறந்த நாள் அப்படின்னா இன்றைக்கு வந்து தேதிப்படி, அப்ப முன்னாடி ஒரு வருஷத்துக்கு 2 பிறந்த நாளா கொண்டாடுவாங்க அப்படின்னு காமெடியா மூடனாக்கி சொல்லுவாங்க. அது வந்து நட்சத்திரப்படி கொண்டாடுறாங்க. இது வந்து இன்னைக்கு பிறந்த நாள் வந்து இதுபடி கொண்டாடுறாங்க, தேதிப்படி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏற்கனவே வாழ்த்து தெரிவித்தவங்களும் வாழ்த்து தெரிவித்த நினைத்தவர்களும் அனைவருக்கும் நன்றி. முக்கியமா இன்னைக்கு வந்து நித்யாராணி மேடம் அப்படின்றது நித்யாதேவி மேடம், KRP நித்யாதேவி மேடம். என்ன ஒரு அருமையான செஷன்ல மென்டல்ல இருந்து நானும் மென்டல் தான் அப்படின்னு யாராவது மென்டல் சொன்னா கோவப்படுவோம். இப்போ நான் எப்படி மாத்திட்டாங்கன்னா, நீங்க சாட் பாக்ஸ்ல நான் போட்டிருக்கேன், நான் ஐ எம் மென்டல், நான் மட்டும் தான் போட்டேன் அப்படின்னு நினைச்சா கூடவே இல்ல எல்லாரும் பின்னாடி வருதுன்னு. அப்ப செம்மறியாட்டி கூட்டம் மாதிரி எல்லாரும் மென்டல் சொல்றது எவ்வளவு சந்தோஷம் அப்படின்றது நீங்க இருந்துச்சு. அப்ப இனிமே என்னை பார்த்து யாராவது நீ மென்டல் அப்படின்னு சொன்னா அவருக்கு இனிமே தேங்க்யூ அப்படின்றது கண்டிப்பா சொல்லணும் அப்படின்றது இன்னைக்கு செஷன்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன். மென்டல் டிசார்டர் மட்டும்தான் பயப்படணும். அது வரைக்கும் மென்டலா இருக்கிறது சந்தோஷம். ஏன்னா மென்டல் இருந்தா அடுத்த மாசத்துக்கான தலைப்பும் வருங்காலத்துல வரக்கூடிய தயாரிப்பு ரெடி ஆயிடுச்சுன்றது தெரியுது. மென்டல் டு மென்டல் அப்படின்றது அடுத்ததும் தெரிஞ்சிடுச்சு. சோ பவுண்டரையாக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக நாங்க வந்து இல்லையா காப்பிரைட் எதுவும் கேட்காம எந்த விதமான டிஸ்கிளைமர் இன்ஃபிரிச்மெண்ட்டும் இல்லாம இப்பவே நாங்க வந்து ஒரு தலைப்பு கொடுத்துட்டோம். நீங்க பரிசீலனைக்காக விட்டு விட்டோம். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த செஷன் வந்து இல்லையா வேற லெவல்ல இருந்துச்சு. முக்கியமா வந்து கடைசியில் கேட்டீங்க, ஒரு ஆணை பார்த்து நம்ம எப்பொழுது வயதிற்கு வந்து விட்டோம் என்று எப்போதாவது உணர்வு உண்டாது. அடிக்கடி இந்த கேள்வி இல்ல, சிறு வயதிலிருந்து எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, முட்டாள்தனமான ஒரு கேள்வி இதுதான். ஒரு பெண் வந்து பூப்படைந்து விட்டாள் அப்படின்னு உடனே ஏன்னா வயசுல இருக்குங்களா, மாப்பிள்ளைங்க வயசுக்கே வரமாட்டாங்களா அப்படின்றதுதான் கேள்வியா எப்பவுமே ஆம்பளை பசங்களுக்கே உண்டான ஒரு குறித்தான குணம். ஏன்னா அப்போ முட்டாள்தனமான ஒரு கேள்வியா இருந்தப்போ இன்னைக்கெல்லாம் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்ல எல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் சொல்லித்தராங்க. அப்ப முட்டாள்ல இருந்து மூடன் ஆகாம அவங்கள
நம்ம வந்து எவ்வளவு அழகா முன்னேற்றி செல்றோம் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஒரு டீச்சரால மட்டும்தான் முடியும் அப்படின்றது நீங்க அழகா அந்த டீச்சரோட குணாதிசயங்களோட நீங்க வழிநடத்தி சென்றிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மேடம். நீங்க செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க டாக்டர் ஆகணும்னு நினைச்சீங்க. நான் வந்து கலெக்டர் ஆகணும்னு நினைச்சேன்னு ஒரு விஜய் ஒரு பட்டம் சொல்லுவாரு. நீ என்ன படிச்ச அப்படின்றது முக்கியன்றதாங்க. ஏற்கனவே நீங்க டாக்டரா இருந்திருக்கீங்க அப்படின் போது சேம் வேர்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ்ல வந்து டாக்டர் ஆயிட்டீங்க, 2 டாக்டர் வச்சிருக்கீங்க. அப்போ டாக்டரை உருவாக்கி இருக்கீங்கன்னு பல இதுல இருக்கும்போது அப்போ இவ்வளவு பெரிய பெருமைக்கு உடைத்தானவராக உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடிக்கடி வாங்க. நம்ம உங்க தம்பி சொல்ற மாதிரி எப்பவுமே வாங்க, வந்து அடிக்கடி எங்களுக்கு அமுதம் தாங்க. நன்றி. அண்ணா அண்ணான்னு சொல்லணும். அக்காலாம் சரி, அண்ணாவா என்னன்னு தெரியல. அண்ணாவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு அன்னை, அனைவருக்கும் அன்னையாக இலங்குகின்ற நமது வெங்கட்ராமன் ஐயா அவர்களுடைய அன்னை நமக்கும் அன்னை. அவர்கள் நட்சத்திரமாக கொண்டாடி விட்டாலும் நாளாக இன்று கொண்டாடும் பிறந்த நாளுக்கு நாம் அனைவரின் அன்பான வாழ்த்துக்கள். அதைத் தொடர்ந்து வாருங்கள் ஐயா தாமோதரன் ஐயா அவர்களே, தாருங்கள் உங்கள் பின்னூட்டத்தை. நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்தாரா இல்லை ஒரு டீச்சர்ஸ் சைல்டு அவங்க பார்த்தாங்களா தெரியல. ஏன்னா குழந்தையின் குரல் தான் எனக்கு கேட்டதை தவிர ஒரு ஆசிரியருடைய குரல் கேட்கவில்லை. அண்ணன் தங்கை உறவு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? தங்கைக்கு இல்லை அக்காவுக்கு தம்பி வந்து இன்னைக்கு செஷன் எடுத்ததை செய்கின்றார் என்றால் அவருடைய உறவு நீடிக்க வேண்டும். உங்களுடைய அண்ணன் தங்கையா அக்கா தம்பியா என்று தெரியவில்லை. உங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும். நட்புணரியின் மூலியமாக உங்களுடைய அக்கா தம்பி உறவு சிறப்பாக அமைய வேண்டும். உண்மையிலேயே ஒரு அவார்டு வாங்கும்போது அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த போட்டோ எடுக்கும்போது தான் அவங்க தன்னை மிகைப்படுத்தி காட்டி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அந்த நேரத்தில் தான் கேமராமேன் தவறு செய்கின்றாரா இல்லை அதனுடைய ஆதங்கம் போட்டோவில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தின் மூலியமாக நம்மளே நாம் மிகைப்படுத்தி காட்டிக் கொள்கின்றோம். அதனால் சில நேரத்தில் போட்டோலாம் சரியா வரமாட்டேங்குது. அப்படியும் இருக்கலாம். இருந்தாலும் கேமராமேனுக்கு தெரியும் இவர்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய மிகைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனால் போட்டோவுக்கு நமக்கு தனியாக போஸ்ட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. போஸ்ட் கொடுத்தாலே அது கேமராமேன் பார்த்துக்குவாரு. சிறப்பான ஒரு செக்ஷனை இன்று குழந்தைத்தனமாக எடுத்ததற்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தங்கைக்கும் சரி, அக்காவுக்கும் சரி, டீச்சருக்கும் சரி, அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நட்புணர்வு மூலியமாக நன்றி, வணக்கம். அப்பப்பா என்ன சொல்லுவது ஐயா தெரியவில்லை தங்களுடைய இதை. நான் கூட போட்டோவுக்கு சிரிப்பைத்தான் கொடுத்தேன். ஆனால் அவார்டு வாங்கும் பொழுது அல்ல. எப்பொழுது அவார்டு வாங்குவது? கருவாடு வாங்குகின்ற சின்ன வயதில் கருவாடு வாங்குகின்ற எல்லா நேரத்திலும் சிரித்து கொண்டேதான் நான் வாங்குவேன். அவார்டில் என்றாலும் கருவாடிலாவது நான் சிரித்தேனே என்று இப்பொழுது பெரும்பாடுபட்டு சிரிக்கிறேன். அடுத்ததாக சார், வாசனை மிக அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு வரும் வரை, சாப்பிடும் வரை. சார், நன்றாக சொன்னீர்கள், சாப்பிட்ட வரை. அடுத்து பின்னூட்டமிடுபவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தும்படி அன்போடு வேண்டுகிறோம். பின்னூட்டமிட சிவகணி அம்மா. வெங்கட்ராமன் சாருடைய தாயாருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை. அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. இன்னும் நீண்ட காலம் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு வாழ்த்து தாய்க்கு கிடைப்பது மிக நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்தது தனியாக வருகிறார்
அவர் தனியாக வருகிறாரா என்பது தெரியவில்லை. தனியாக வருகின்ற நமது சகோதரி சிவகணி அவர்கள் பின்னூட்டமிடுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன் சிரிச்சே வயிறு ஃபீட்பேக் கொடுக்கலான்னு பார்த்தா உயர்த்த முடியல. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். மேடம் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா ஒன்னொன்னா எடுத்து சொன்னாங்க. ஸோ எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்களோட எய்ம் சொன்னாங்க. ஸோ எய்ம் அப்படிங்கிறத நம்ம என்னதான் டிசைட் பண்ணாலும், ஸோ காட் என்ன டிசைட் பண்ணியிருக்காரோ அதான் நம்மளுக்கு எப்போதுமே, அதான் காடோட நம்ம கேட்கணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருந்தீங்க, தனியா வரல, சிரிச்சுக்கிட்டே உங்க துணையோட தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பாங்க, இது என்ன தனியா சிரிச்சுக்கிட்டே போகுது போனை கையில வச்சுட்டு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு செஷன். அவ்வளவு பிரமாதமா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நகைச்சுவையோட எல்லா சாட்சியும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நவரசம் கலந்த செஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அக்காவுக்கு மறுபடியும் ஒரு வணக்கம். அக்காவுக்கு ஒரு செய்தி. ஒரு டாக்டரை உருவாக்குவது ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர் டாக்டரிடம் நோய்வாய்ப்பட்டு அவரிடம் மருத்துவ சிகிச்சைக்கு செல்லும் பொழுது அந்த மாணவன் என்ன நினைப்பான் ஆசிரியை பற்றி? இவர் உருவாக்கியவர் தானே நாம், இவரே நம்மிடம் வருகின்றாரே என்று நினைப்பாரா? இல்ல மாணவன் ஒரு ஆசிரியரிடம் சென்று பாடம் கற்றுக்கொள்கிறானே அந்த நிலைமையில் இருப்பாரா? நன்றி நன்றி மேடம். அடுத்தது, நாம் தனி வளமாக இல்லாமல் பெரும் வளமாக கிரிவலமாக செல்வதற்காக நமது அன்பு கெழுமிய அருணகிரி ஐயா அவர்கள் வருகிறார்கள். வருக ஐயா, தருக ஐயா. நன்றி நன்றி ஐயா. இன்னைக்கு உங்களோட வித்தியாசமான அந்த ஏற்புரை, வழிநடத்துறை எல்லாமே நன்றா இருக்கு. தொடரட்டும். குட் மார்னிங் நட்புலரை. குட் மார்னிங் நித்யாதேவி மேடம். ஸோ பாலை எப்படி போட்டாலும் 6 அடிக்கிற அந்த டெக்னிக் வந்து இன்னைக்கு தான் செஷன்ல பார்க்க முடிஞ்சுது. உங்களுடைய, அதாவது நீங்க மட்டும் டாக்டர் ஆகாம வர எல்லாருமே டாக்டர் ஆகணும், அதுக்காக தான் இந்த தொழிலுக்கே வந்திருக்கீங்க, ஆசிரியர் தொழிலுக்கு அறப்பணிக்கு வந்திருக்கீங்க அப்படின்றது தெரியுது.